நண்பர்களே, கற்பனை செய்து பாருங்கள். ஒரு பிரம்மாண்டமான கோட்டை, ஆனால் அது ஒரு மியூசியம் கிடையாது. அங்கு இன்றும் சுமார் 4000 மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 800 வருடங்களாக பாலைவன வெயிலில் ஜொலிக்கும் இந்த சொனார்கிலா கோல்டன் ஃபோர்ட் வெறும் கற்களால் ஆனது மட்டுமல்ல. 7 அடி உயர மன்னரின் ரகசியம், சிமெண்ட் இல்லாத ஏசி வசதி, தங்கம் போல மின்னும் வெள்ளி சிம்மாசனம் என பல வியக்கத்தக்க உண்மைகள் இங்கே ஒளிந்திருக்கின்றன. வாருங்கள், அந்த பொற்காலத்திற்குள் செல்வோம். கிபி 1156 இல் ராவல் ஜெய்சல் என்ற மன்னரால் இந்த கோட்டை கட்டப்பட்டது. இந்த கோட்டைக்குள் நுழைய நாம் 4 வலிமையான கதவுகளை கடக்க வேண்டும். 1 அக்ஷயா போல், இதுதான் முதல் நுழைவாயில். 2 சூராஜ் போல், சூரிய உதயம் முதலில் இங்கே தெரிவதால் இந்த பெயர். 3 கணேஷ் போல், 3வது வாசல். 4 ஹவா போல், இந்த வாசல் வழியாகத்தான் பிரதான சதுக்கத்திற்கு நாம் செல்வோம். எதிரி நாட்டு யானைகள் முட்டி தகர்க்க முடியாதபடி இந்த வாசல்கள் வளைந்து மிக தந்திரமாக அமைக்கப்பட்டிருக்கும். கோட்டைக்குள் இருக்கும் அருங்காட்சியகத்திற்கு சென்றால் நீங்கள் முதலில் வியப்பது அங்குள்ள அரச உடைகளை பார்த்துதான். ஜெய்சல்மீரை ஆண்ட மன்னர்களில் சிலர் 7 அடிக்கும் அதிகமான உயரம் கொண்டவர்களாக இருந்தனர். அவர்கள் பயன்படுத்திய அந்த பிரம்மாண்ட அங்கிகள், ரோப்ஸ், தலைப்பாகைகள் மற்றும் சுமார் 30 கிலோ எடை கொண்ட இரும்பு கவசங்களை பார்த்தால் அந்த கால மனிதர்களின் பலம் நமக்கு புரியும். அவர்களின் ஒரு ஆடை சாதாரண மனிதர்கள் 2 உடுத்தும் அளவிற்கு பெரியதாக இருக்கும். அரண்மனையின் பிரதான அறையில் நீங்கள் காண்பது வெள்ளி சிம்மாசனம், சில்வர் த்ரோன். இது முழுக்க தூய வெள்ளியால் செதுக்கப்பட்டது. இந்த சிம்மாசனத்தில் அமர்ந்துதான் மன்னர்கள் நீதியை நிலைநாட்டினார்கள். இதன் நுணுக்கமான வேலைப்பாடுகள் அந்த கால கைவினைஞர்களின் திறமைக்கு ஒரு சான்று. இன்றும் அந்த சிம்மாசனம் ஒரு புது மெருகுடன் ஜொலிப்பதை பார்க்கலாம். வரலாற்றில் இந்த கோட்டை 2.5 ஜௌஹர்களை சந்தித்திருக்கிறது. ஜௌஹர் என்பது ராஜபுத்திர பெண்கள் தங்கள் மானத்தை காக்க தீக்குளிப்பது. சாகா என்பது ஆண்கள் இறுதி மூச்சு வரை போரிடுவது. அலாவுதீன் கில்ஜி மற்றும் ஃபெரோஸ் ஷா துக்லக் படையெடுப்பின் போது 2 முழு ஜௌஹர்கள் நடந்தன. ஆனால் 1550 லூன்கரன் மன்னர் காலத்தில் தீ மூட்டக்கூட நேரமில்லாத நிலையில் மன்னரே பெண்களை மாய்த்துவிட்டு போருக்கு சென்றார். இறுதியில் அவர்கள் வெற்றியும் பெற்றனர். பெண்கள் முன்பே இறந்துவிட்டதால் இது ஒரு அரை ஜௌஹர், ஹாஃப் ஜௌஹர் என்று அழைக்கப்படுகிறது. வெளியே 45 டிகிரி வெயில் அடிக்கும் போதும் கோட்டைக்குள் சென்றால் ஜில் என்று இருக்கும். இது ஒரு பொறியியல் அதிசயம். இதில் ஒரு சொட்டு சிமெண்ட் கூட பயன்படுத்தப்படவில்லை. 1 மஞ்சள் மணற்பாறை, இவை வெப்பத்தை கடத்தாத தன்மை கொண்டவை. 2 ஜாலி வேலைப்பாடுகள், இங்குள்ள ஜன்னல்கள் காற்றை திசை திருப்பி இயற்கையான குளிர்ச்சியை உள்ளே கொண்டு வருகின்றன. இது அந்த கால நேச்சுரல் ஏர் கண்டிஷனிங். கோட்டையை சுற்றி 99 கொத்தளங்கள், பேஷன்ஸ் உள்ளன. இதன் உச்சியில் இன்றும் சில இடங்களில் பிரம்மாண்டமான பீரங்கிகளை காணலாம். இதில் மிகவும் புகழ்பெற்றது அபிமன்யு பீரங்கி. இந்த பீரங்கிகள் எதிரிகள் மைல்கள் தொலைவில் இருக்கும் போதே அவர்களை கண்டறிந்து தாக்க பயன்பட்டன. இந்த கோட்டை எத்தனை முறை முற்றுகையிடப்பட்டாலும் இந்த பீரங்கிகளும் வலிமையான மதில் சுவர்களும் தான் இதை பாதுகாத்தன. பாலைவனத்தில் தண்ணீர் கிடைப்பதே அரிது. ஆனால் 800 வருடங்களுக்கு முன்பே இவர்கள் மிகச் சிறந்த நீர் மேலாண்மை வைத்திருந்தார்கள். கோட்டைக்கு வெளியே இருக்கும் காடிசர் ஏரி, கடிசார் லேக் தான் பிரதான ஆதாரம். அங்கிருந்து குழாய்கள் வழியாக நீர் கோட்டைக்குள் கொண்டு வரப்பட்டது. அது மட்டுமில்லாமல் மழையினால் கிடைக்கும் ஒவ்வொரு சொட்டு நீரையும் சேமிக்க கோட்டைக்குள் ஆழமான டாங்கா எனப்படும் நிலத்தடி நீர் தொட்டிகள் இருந்தன. கோட்டையின் உச்சியில் இருக்கும் மஞ்சள் நிற கொடியை கவனியுங்கள். மன்னர் கோட்டைக்குள் இருந்தால் அந்த கொடி முழுமையாக பறக்கும். அவர் இல்லை என்றால் அதன் நிலையில் மாற்றம் இருக்கும். வரலாற்று ரீதியாக இது பட்டுப்பாதை, சில்க் ரோடு வணிக பாதையின் முக்கிய மையமாக இருந்தது. பட்டு, அபின் மற்றும் வாசனை திரவியங்கள் மீது விதிக்கப்பட்ட வரிகள் தான் இந்த நகரை செல்வந்த நகராக மாற்றியது. நீங்க ஜெய்சல்மீர் வர பிளான் பண்ணீங்கன்னா அக்டோபர் முதல் மார்ச் வரை தான் சரியான நேரம். இந்த 7 அடி உயர மன்னர் மற்றும் வெள்ளி சிம்மாசனம் பற்றிய தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்கள் டிராவல் பார்ட்னருக்கு இதை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.